அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் பொங்கல். இது எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் எடுத்துக்குவோம். ஒரு குக்கர் சூடானதும் 1 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு, நெய் சூடானதும் ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பை நான் ஆல்ரெடி கழுவி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதை இதோட சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இது வறுக்க நல்ல வாசமாக இருக்கும். ஒரு நிமிஷம் இது வறுத்ததுக்கப்புறமா ஜீரகசம்பா ரைஸை 150 கிராம் நான் கழுவி நல்லா ஊற வச்சு தண்ணியில் வச்சுருந்தேன் ஒரு 20 நிமிஷத்துக்கு. அதையும் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த நெய்யோடு இதையும் நம்ம வறுத்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 300 ml பால் இதில் சேர்த்துக்க போகிறேன், ஃபுல் க்ரீம் மில்க்கு. அது இல்லாட்டி நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். இதில் ஃபுல் மில்கில் செய்யும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஸோ இதை சேர்த்துட்டு நம்ம ஒரு 3 விசில் கொடுத்து இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நல்ல கொலையே வெந்துடும் நம்மளுக்கு. ஸோ ஒரு 3 விசில் கொடுத்து விட்டுடலாம். இப்போ 3 விசில் ஆனதும் நல்லா கொலையே வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ சப்போஸ் நம்ம குலையலை அப்படின்னா நீங்கள் நல்லா மேஷர் எடுத்துகிட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா முழு ரைஸாக இருக்கக்கூடாது. ஸோ நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்கறதுனால நமக்கு உடலுக்கும் ஆரோக்கியம், நமக்கு நல்ல கலரும் கிடைக்கும் இது. அதுக்கப்புறமா கொக்கோ பவுடர் ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 200 ml ஃபுல் க்ரீம் மில்க் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சிம்லேயே வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு இது சிம்லேயே இருந்தது. இப்போ பாருங்கள் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா அழகாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடுவோம். பேன் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு அதில் முந்திரி பருப்பை நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் நம்ம. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண முந்திரி பருப்பை நம்ம அப்படியே இந்த பொங்கலில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தடா, நம்மளுடைய சுவையான சாக்லேட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்பைஸ் அண்ட் சிசிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.